Hi friends, welcome back to our channel Tamil and Winway. இன்னைக்கு தமிழ் அண்ட் வின்வேல என்ன பார்க்க போகிறோம், 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த இம்பார்ட்டன்ஸில் மொழி ஆய்வு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இன்றைக்கி திராவிட மொழி குடும்பத்தில் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. என்னென்ன வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டால் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட, வட திராவிட மொழிகள் இதுவரை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், மலையாளம் முதலாக தென் திராவிட மொழி எதெல்லாம் தென் திராவிடம், எதெல்லாம் வட திராவிடம், எதெல்லாம் நடு திராவிடம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் இது மறந்துடாதீங்க. நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு எதுவும் புரியலன்னா இந்த பாக்ஸ் மெயின் வெரி இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், மறந்துடாதீங்க யாரும் இந்த பாக்ஸ். இதிலேருந்து கூட கேட்கலாம் அவங்க, அதனால் மறந்துடாதீங்க. இப்போ கோண்டா ஆப்ஷனுக்கு கோண்டான்னு கொடுத்துட்டு அது என்ன திராவிட மொழி, தென் திராவிடமா, வட திராவிடமா, நடு திராவிடமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் இதில் உள்ள எல்லா நேம்ஸையும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலுள்ள உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில் இப்போ ரீசெண்டாக எதை சேர்த்துருக்காங்க, அண்மையில் சேர்க்கப்பட்ட மொழிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து மொத்த திராவிட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ கேட்டால் 28. இப்போ ரீசெண்டாக என்ன சேர்த்துருக்காங்க, எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிகா இதெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த தெரியுமா இருக்குல்ல, இந்த தெரியுமாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. இந்த கால்டுவெல் இங்கே கால்டுவெல் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்னென்னா கால்டுவெல் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு அடிச்சொல் இருக்குல்ல, அடிச்சொல்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டால் நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்ப்போம். பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் பொருட்களில் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. எதன் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை காண முடிகிறது. இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. அதே இந்த தன்மை எங்கேயும் கண்டினியூ பண்ணுறாங்க, ஜெர்மன் மொழியில். நெக்ஸ்ட்டு வாய் ஆண்பால். முகத்தின் பகுதிகளாக வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. அது என்னென்ன, வாய் ஆண்பால், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. இதெல்லாம் கூட அவ்வளோவா வேணாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா எழுதலாம் நீங்கள். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் கடுவன், மந்தி, கழிறு, பிடி. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் அண்ட் வின்வே சேனலுக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.